ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா EUR/CAD சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைப்போங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே சேர்த்து 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியை வந்து ஷேர் பண்ணதான். EUR/CAD இது வந்து டார்கெட் ஹிட் ஆனதுக்கு முன்னாடி, சரிங்களா? டார்கெட் ஹிட் ஆனதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறம், சரிங்களா? டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. டிபி ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வந்து சார்ட் வந்து இங்கே போஸ்ட் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். இது போல் தான் நம்ம டிபி ஹிட் ஆகாததுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஆர்டர் பிளாக். நம்ம ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் தான் மார்க்கெட்லையும் கொடுப்போம். அந்த ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் தான் மார்க்கெட்லையும் ஒர்க் ஆகும், சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு ஆர்டர் பிளாக். இப்போ நம்ம வந்து சார்ட் ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம், என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்லணும். என்ன அப்படின்னா, ஸ்கேல்பிங்க்கு வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து கேட்டுட்ருக்கீங்க இல்லையா? ஸ்கேல்பிங் அப்படின்றது ரொம்பவுமே வந்து ஒரு ஈஸியான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஆனால் அதை வந்து நம்ம இன்னும் வந்து ஈஸியாக எப்படி வந்து இது பண்ணலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஸ்கேல்பிங் ஒன்றுமே கிடையாது. அது வந்து ஒரு ஈஸியான ஒரு மெத்தட். ஆனால் எப்படி எடுக்கிறோம் அப்படின்றதுல ஒரு விஷயம் இருக்குது, சரிங்களா? இப்போ இதுலேயே நான் வந்து காட்டுறேன். இது எல்லா இடத்துலையுமே ஒர்க் ஆகுங்க. ஸ்கேல்பிங்க்கு நீங்கள் அவ்வளோலாம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஆனால் ஸ்கேல்பிங்கில் டிபியை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதுதான் வந்து விஷயம், சரிங்களா? இப்போ இந்த இதுலேயே பார்க்கலாம். மார்க்கெட்டுக்குள்ளே நம்மளுடைய இந்த ப்ரைஸ் வந்து வருது, சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட்டுக்குள்ளே அந்த ப்ரைஸ் வருது. வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்கேல்பிங்க்கும் நான் சொல்கிறேன், நம்ம நார்மல் இதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்க்கு வந்து மாற்றிக்கோங்க, சரிங்களா? இது எல்லாமே வந்து கீ ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. கீ ஜோன்னா ஒன்றும் கிடையாதுங்க, நம்ம ஆர்டர் பிளாக் தான் கீ ஜோன், சரிங்களா? வேறு எந்த விஷயமுமே கிடையாது. கீ ஜோனுக்குள்ளே மார்க்கெட் வருது. இதுக்குள்ளே என்ன ரியாக்ஷன் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம், சரிங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக் ரிஜெக்ஷன் வந்து நடந்திருக்கு, சரிங்களா? கேண்டில் ஸ்டிக் ரிஜெக்ஷன் அப்படின்றது நம்மளுடைய கோர்ஸில் வந்து டீட்டெயில்டாக இருக்கும். கேண்டில் ஸ்டிக் ரிஜெக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட், சரிங்களா? ஒரு கன்ஃபர்மேஷன், சரிங்களா? ரெண்டாவது, ஒரு ஹையை வந்து ஆல்ரெடி வயலேட் பண்ணிவிட்டு இன்னொரு ஹை வந்து கிரியேட் ஆகிருக்கு. இது வந்து புக் பேக் செட்டப் அப்படின்னு சொல்லுவோம். நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறக்கா ஹை அப்படின்னு சொல்கிறேன். புக் பேக் செட்டப்னா ஒன்றுமே கிடையாது. இது ஹைலி வேலிடும்பாங்க. இது ஹைலி வேலிடு. இப்படி எடுக்கிறது ஹைலி வேலிடு ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து விஷயம். அதாவது இதெல்லாம் நீங்கள் எங்கே பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஆர்டர் பிளாக்குக்குள்ளே வந்து பண்ணணும், சரிங்களா? சரி சார், இந்த ரெண்டுமே வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. டார்கெட் எது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த கேண்டில் இருக்குல்லங்க, இந்த 1 hour கேண்டில், இதில் வந்து இங்கிருந்து இது வரைக்கும் எடுத்துக்கோங்க, சரிங்களா? இது வந்து மேஜர் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இன்னும் ப்ரோக்காக இங்கே வச்சுது அப்படின்னா இன்னும் வந்து ஹைலி வேலிடாக இருக்கும். பட் வந்து அது ப்ரோக் பண்ணல அப்படின்றதுனால உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். இன்னும் ப்ரோக் பண்ணிச்சுன்னா இன்னும் ஹைலி வேலிடு, சரிங்களா? அவ்வளோதான் வந்து விஷயம். ஓகே, இதுதான் வந்து செட்டப், சரிங்களா? இது எல்லாமே செட்டப்பு. இது வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டில்ஸ்டிக் ரிஜெக்ஷன் வந்திருக்கும். பட் நான் சொன்ன மாதிரி இன்னும் ஹைலி வேலிடுக்கு நான் வந்து காட்டுறேன். இப்போ வந்து பேசிக்காக இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? டேரெக்டாக எடுக்குது. இந்த இடத்துல ஒரு என்ட்ரி பாயிண்ட், சரிங்களா? இங்கே கரெக்டாக இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனோன்னா ஒரு என்ட்ரி பாயிண்ட்டு, ஸ்டாப் லாஸு, இங்கே வந்து டேக் ப்ராஃபிட் ஒரு 1:2 வரைக்கும் வந்து எடுத்துக்கோங்க, சரிங்களா? மேஜராக ஒரு 1:2 வரைக்கும் எடுங்க. நார்மலாக வந்து அது ஹிட் ரேஷியோக்கு போகும், சரிங்களா? பட் இதை விட இன்னும் வந்து பர்ஃபெக்ஷனாக இருக்கும். நான் அடுத்த என்ட்ரியில் காட்டுறேன், சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நார்மலாக நமக்கு சிஹெச்னு பார்க்குறப்ப இந்த பிளேஸில் நடந்திருக்கும். சிஹெச் பாடி க்ளோஸ் ஆனோடனே டேரெக்ட் என்ட்ரி போட்டுருங்க, சரிங்களா? அது ரொம்பவுமே வந்து நம்ம அந்த திங்க் பண்ணிவிட்டு அப்படிலாம் இருக்க வேண்டாம். டேரெக்டாக பாடி க்ளோஸ் ஆனோடனே ஒரு என்ட்ரி, இங்கே ஒரு ஸ்டாப் லாஸு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1 hour டவுன் வைக்கிறீங்க அப்படின்னா வந்து ஸ்டாப் லாஸ் உங்களுடைய இது வந்து ஹோல்ட் ஆகிடும், சரிங்களா? ஓகே, இன்னும் கொஞ்சம் வந்து தெளிவாக உங்களுக்கு சொன்னோன்னா எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், சரிங்களா? இந்த இடத்துல ஒரு 1:2 வந்து நம்ம கொடுக்குறோம், சரிங்களா? இது வரைக்கும் இங்கே என்ட்ரி பாயிண்ட்டு கீழே இங்கே எடுக்கிறோம், சரிங்களா? மார்க்கெட் வந்து டேரெக்டாக என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு ஹிட்டு, சரிங்களா? ஒரு ஹிண்ட் மாதிரியே நான் உங்களுக்கு கொடுக்குறேன், சரிங்களா? அடுத்து இது ரீஎன்ட்ரி எடுத்திருக்கு. அந்த இடத்துல நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து அவுட் ஆஃப் த டிபி நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணதுனால உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன், அவ்வளோதான், சரிங்களா? சிம்பிளான ஒரு மேட்டர் தான். இப்போ டைரெக்டாக கோர்ஸில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபார்மேட் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்து நம்ம ஒரு கீ ஜோன் எடுக்கணும், சரிங்களா? கீ ஜோன் அப்படின்னா நம்மளுடைய ஆர்டர் பிளாக்கு மோஸ்ட் பவர்
ஃபேர் வேல்யூ கேப் நிறைய பேர் வந்து கீ ஜோன்ஸ் எடுப்பீங்க. பட் பர்சனலாக எனக்கு ஃபேர் வேல்யூ கேப்ஸில் அந்தளவு சக்ஸஸ் ரேட் எனக்கு தெரியல. சரிங்களா? அதை நான் வந்து ஓப்பனாக ஒத்துக்கிறேன். என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் ஃபேர் வேல்யூ கேப்ஸை விடவே நமக்கு வந்து இதுதான் ஆர்டர் பிளாக் தான் என்னை பொறுத்தளவு வந்து சாலிடான ஒரு இது அடிக்கிறதுனா சாலிடாக அடிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்டர் பிளாக்ஸ் தான். சரிங்களா? ஸோ நான் வந்து ஆர்டர் பிளாக் ரிலே பண்ணுற ஒரு ட்ரேடர் தான். ஆர்டர் பிளாக்குக்குள்ளே என்ட்ரு ஆகுது. இப்போ எனக்கு இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு ஒரு சார்ட் ஓப்பன் பண்ணுறேன். என்னுடைய பர்சனல் ட்ரேட்லேருந்து நான் சொல்கிறேன். ஒரு சார்ட் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். என்னுடைய கீ ஜோனுக்குள்ளே மார்க்கெட் வந்து நுழையுது. இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்? இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கேள்வி. சரிங்களா? இது வந்து நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்கு பேஸ் பண்ணி சொல்கிறேன். ப்ளஸ் வந்து நீங்கள் ஸ்கேல்பிங் கேட்டதுனால டெப்த்தாக போகிறேன். சரிங்களா? அதை வந்து லிசன் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு எஸ்எம்டி வேணும். சரிங்களா? எஸ்எம்டி நடக்குதா அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு வந்து பார்ப்பேன். சரிங்களா? எஸ்எம்டி எனக்கு இந்த பிளேஸில் வந்து இருக்குது. சரிங்களா? இங்கே வந்து ஒரு எஸ்எம்டி மார்க்கெட் இப்படி பண்ணியிருக்கு. இந்த பிளேஸில் கரெக்டாக அந்த கேண்டில்னால் இங்கேருந்து இங்கே வந்து ஒரு எஸ்எம்டி வந்து கொடுக்கலாம். இது ஓகே. பட் மோஸ்ட் பவர்ஃபுல் எஸ்எம்டி அப்படின்றது டபுள் கேண்டில் எஸ்எம்டி தான். அது வந்து ரேரஸ்ட்னு சொல்ல முடியாது. பட் வந்து நல்லா ஒர்க் ஆகும் மார்க்கெட்டில். உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற ரிசல்ட்டை வந்து அதில் வந்து எடுக்கலாம். நல்லா பவர்ஃபுல்லான ஒரு எஸ்எம்டி. ஒன்றும் இல்லை, பக்கத்து கேண்டிலில் வந்து நடக்கிற எஸ்எம்டி. சரிங்களா? அது இந்த இடத்துல நமக்கு கிடைக்கல. பட் ஸ்டில் இந்த இடத்துல ஒரு எஸ்எம்டி வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இங்கே கிராஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஒரு எஸ்எம்டி வந்து கிடைக்க தான் போகுது. இப்போ வந்து மறுபடியும் இந்த கேண்டில் நான் வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே வந்து 1 hour கேண்டிலோட ஓப்பனில் நீங்கள் வந்து பண்ணணும். 1 hour கேண்டில்லாம் ஊர்பட்டது ஓப்பன் ஆகும். உங்களுக்கு எக்கச்சக்க ட்ரேட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு கிடைக்கும். சரிங்களா? இதுவும் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கேட்ட டவுட்டு தான். 4 hours கேண்டிலில் வந்து ட்ரேடு கிடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 7:30 கிடைக்கும். அப்புறம் ஒரு 11:30, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3:30, அப்புறம் 3:30க்கு கிடச்சிருச்சுன்னா 7:30 கிடைக்கும். நைட்டு ஒரு 11:30 கிடைக்கும். இதெல்லாம் வந்து 4 hours. 1 hour உங்களுக்கு சவுட்டு மாரி கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதில் எல்லாம் வந்து பஞ்சமே இருக்காது. கரெக்டாக நீங்கள் பிடிக்க தெரிஞ்சுக்கிச்சுன்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட அந்த இது சொல்கிற மாதிரி தான். மீன் பிடிக்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் மீன் பிடிச்சிக்கிட்டே இருக்கலாம். அதுதான் வந்து விஷயம். ஓகே, இப்போ ஃபார்முலாக்கு வரலாம். இந்த ஓப்பன் க்ளோஸ்லேருந்து இந்த கான் பாக்ஸ் நம்ம வச்சுருப்போம். சரிங்களா? கான் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ஸில் வந்து நீட்டாக வந்து சொல்லியிருப்போம். பட் ஸ்டில் நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன். ஏன்னா வியூவர்ஸும் பார்ப்பீங்க. கான் பாக்ஸ் அப்படின்றது கான் பாக்ஸ். இதுதான் வந்து கான் பாக்ஸ். சரிங்களா? இது எடுத்துக்கங்க. அப்படி இல்லைன்னா ஃபெபனாஷி இருக்குல்லங்க, ஃபெபனாஷியில் வந்து ஒரு 1 0.5 0 இது மட்டும் எடுத்து உங்களுடைய டூல்ஸில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபிபனாச்சி போட்டாலும் நீங்கள் ஒரு செட்டிங்ஸ் போய் மாற்றினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கான் பாக்ஸ்னால் டிஃபால்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான். இதுதான் வந்து கேண்டிலோட ஹை அண்ட் கேண்டிலோட லோ. சரிங்களா? 2 விஷயம் வந்து இப்போ நமக்கு ஒரு பாயிண்ட்டாக வந்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், 5 minutes டைம் ஃப்ரேம்க்கு வந்து மாற்றுறேன். சரிங்களா? இப்போ இன்னொரு அடிஷ்னல் விஷயம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா என்ன பார்க்கலாம்? சரிங்களா? இது வந்து எப்படி டிபி போயிடும், அது வந்து மாற்று கருத்து இல்லை. இன்னும் அடிஷ்னலாக நம்ம ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா 1 டேவோட டைரக்ஷன். சரிங்களா? 1 டேவோட டைரக்ஷன் அது இருந்துச்சு அப்படின்னா இங்கே நீங்கள் வந்து எடுக்கிறது ஸ்கேல்பிங்காக இல்லாமல் டே ட்ரேடாக மாற்றலாம். சரிங்களா? சரி, ஓகே. ரொம்ப வந்து உங்களை நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. இப்போதைக்கு இது மட்டும் பார்க்கலாம். ஃப்யூச்சரில் வந்து அதை நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து எல்லாமே இதாகிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், ஒரு 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு மார்க்கெட்டை மாற்றுறேன். சரிங்களா? மார்க்கெட்டில் ஒரு 5 minutes டைம் ஃப்ரேம். நம்மளுடைய வீடியோஸை ரெகுலராக பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு லோவை தூக்கிட்டு இன்னொரு லோ தூக்குது அப்படின்னா வந்து ஒரு பாயிண்ட். சரிங்களா? இது வந்து ஒரு பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்படி சிஹெச்னா இது வந்து நம்ம ஸ்வீப்பு ப்ளஸ்ஸு சிஹெச். சரிங்களா? இப்படி வந்து எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா கன்ஃபார்ம் டிபி. சரிங்களா? இதை வந்து விஷயம். இது இப்போ வந்து கேண்டிலில் நம்ம பண்ண போகிறோம். அவ்வளோதான், வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. சரிங்களா? மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இந்த கேண்டில் இப்படி க்ளோஸ் ஆனோடனே ஃபஸ்ட்டு டவுன் க்ளோஸில் எந்த கேண்டில் இருக்குது அப்படின்றத பாருங்கள். சரிங்களா? இந்த கேண்டில் வந்து ஒரு டவுன் க்ளோஸ்டு கேண்டில்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இதெல்லாம் ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கிறது தான். புது பேரை வச்சுட்டு பல பேர் வருவாங்க. அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனோடனே இந்த இடத்துல ஒரு லிமிட் ஆர்டரோ இல்லை வந்து உங்களுக்கு ஒரு மார்க்கெட் எக்ஸிக்யூஷனோ நீங்கள் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா பண்ணுங்கள். சரிங்களா? எஸ்எல் வந்து இந்த பிளேஸு, TP1 இது. சரிங்களா? TP1 1:1, TP2 வந்து 1:3. அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. சடன்னு ஏற்றிட்டு போயிடும். கொஞ்சம் வந்து பஃபர் வச்சுக்கோங்க. அதையும் வந்து சொல்லியிருக்கணும். கொஞ்சம் வந்து எப்பவுமே கொஞ்சம் பஃபர் வச்சுக்கோங்க. இது என்ன ஒரு அரை பிப்ஸ் வருங்களா? ஏன்னா அதையும் இது பண்ணிடணும். ஸோ சார் வந்து எஸ்எல் அடித்தோடனே செய்தி சொல்கிறாருன்னு நினச்சிக்காதீங்க. என்னோடய எல்லா வீடியோஸ்லேயும் மேக்ஸிமம் நான் சொல்லுவேன் பஃபர் வந்து வைக்க சொல்லுவேன். இது வந்து ஒரு பிப்ஸ். சரிங்களா? ஒரு 0.9 வருது. நம்ம வந்து ஒரு 1ன்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒரு பிப்ஸ் வந்து பஃபர் வச்சுக்கோங்க. நேராக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு அங்கே இங்கே எல்லா இடத்துக்கும் போயிட்டு
அடிச்சிடும். சரிங்களா? ஆக்சுவலி இது இப்படி வருது, இப்படி வரக்கூடாது. அப்போ கேண்டில் ஓப்பனுக்கு முன்னாடி நம்ம வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது அர்த்தம். ஆமாம், ஆக்சுவலி இந்த கேண்டில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் இந்த ரியாக்ஷன் வந்து இருக்கணும். அது கொஞ்சம் ப்ரீவியஸாக பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அதனால தான் அந்த மாதிரி நடந்திருக்குது. கேண்டில் இந்த கேண்டிலில் நம்ம பண்ணிட்டோம், இந்த கேண்டிலில் நம்ம வந்து பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கரெக்டாக எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா, டைரெக்டாக இந்த கேண்டில் இது பண்ணிட்டு 1 hour கேண்டில் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 5 minutes டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா அது வந்து அக்யூரசி ரேட் நல்லாயிருக்கும். டைரெக்டாக கீழே பார்த்தோம்னா இப்போ தான் வந்து 1 hour கேண்டில் வருது. வந்தோடனே ஒரு ஸ்மாஷ். இதுதான் வந்து ஆக்சுவலாக 1 hour கேண்டிலோட ஓப்பனு. சரிங்களா? இங்கே தான் நமக்கு வந்து என்ட்ரி பாயிண்ட் வருது. பட் ஸ்டில் இதுவே ஓகே தான். இங்கே என்ட்ரி ஆனாலும் உங்களுக்கு வந்து மறுபடியும் அகெயின் ஒரு சான்ஸ் வந்து மார்க்கெட் வந்து கொடுக்கும். கீழே வந்து எடுத்துகிட்டு போகும். அதை வந்து கிஸ் ஆஃப் டெத்துன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுதான் வந்து பேர் ஆக்சுவலாக கிஸ் ஆஃப் டெத் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து நம்மளுடைய எஸ்எல், இது வந்து டேக் ப்ராஃபிட்டு. இங்கே வந்து இது வந்து இங்கே நீங்கள் என்ட்ரி ஆனாலும் ஓகே தான். சரிங்களா? நம்மளுடைய இதில் வந்து நீங்கள் செட் ஆகிக்கணும், அவ்வளோதான் வந்து விஷயம். இந்த இடத்துல உங்களுக்கு எங்கே க்ளோஸ் கிடைக்குதோ 1 hour கேண்டில் ஓப்பன் ஆனது தான். நான் அதை ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், கவனிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுடைய ரியாக்ஷன் டைம். ஓப்பன் ஆனதுக்கு முன்னாடி பண்ணீங்க அப்படின்னா இது வந்து சக்ஸஸ் ரேட் கொஞ்சம் அடி வாங்கும். சரிங்களா? அவ்வளோதான் வந்து விஷயம். டைரெக்டாக வந்து மேலே தூக்கிடும். ஓகே, ஆக்சுவலி இது வந்து அந்தளவு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகாமல் இருக்கும் அப்படின்ற ஒரு இதில் எனக்கு இருக்குது. சரிங்களா? அதனால நான் என்ன பண்ணுறேன், டைரெக்டாக வந்து இன்னொரு சார்ட் வந்து நான் வந்து உங்களுக்கு லைவ்லேயே காட்டுறேன். சரிங்களா? அதை வந்து தூக்கிடலாம். ஓகே, இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது, நம்மளுக்கு இந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜிக்கலாக மார்க்கெட் வந்து எந்த இடத்துல இதாகுது அப்படின்றத பார்க்கலாம். டைரெக்டாக இது எதுவுமே நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு கீ ஜோன் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் ஃபார்ம் ஆகலை. இது வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் இன்னும் நல்லாயிருக்கும். சரிங்களா? அது வந்து நான் வந்து சொல்லிடுறேன். எந்த சைடு ட்ரெண்டு போகுது அப்படின்றத பார்த்து அடிச்சிங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஒரு கேண்டில் வந்து எடுத்துக்கலாம். இது நான் கீ ஜோனாக வந்து கன்சிடர் பண்ணுறேன். 4 hours 15 minutes 1 hour 5 minutes அதே தான், சேம் நம்மளுடைய ஃபார்முலா தான். நான் என்ன பண்ணுறேன், டைரெக்டாக ஒரு 4 hours நான் வந்து எடுக்கிறேன். 4 hours இது ரொம்ப ஹையாக போகுது. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், மார்க்கிங்ஸை வந்து போடுறேன். இதுக்கு மேலே போயிட்டு தான் எனக்கு அந்த இது நடக்கணும். சரிங்களா? அதை வந்து நான் இது பண்ணிக்கணும். ஒரு ஹையர் லோ வந்து அது தூக்கணும். அதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி. 15 minutesக்கு டவுன் ஷிஃப்ட் பண்ணுறேன். சரிங்களா? பண்ணிவிட்டு மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். மார்க்கெட்டு வந்து மேலே கீழே அது போகிறதெல்லாம் போயிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு க்ளோஸ் கொடுக்குது இல்லையா? இந்த இடத்துல ஒரு க்ளோஸ் வந்து கொடுக்குது இல்லைங்களா? ஸோ வந்து நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய இதை எடுத்துகிட்டு போய் இந்த இடத்துல ஒரு இது வைக்கிறேன். எடுக்கல அது வந்து செகண்டரி. நமக்கு வந்து அது எடுத்தாலும் எடுக்கலினாலும் ஸ்ட்ராட்டஜிக்கலாக போகிறோமா அதுதான் வந்து இது. சரிங்களா? அது நீட்டாக வந்து ஆக்சுவலாக வந்து பிப்ஸில் வந்து விட்டுட்டு போயிடுச்சு. பட் ஸ்டில் இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா? இது இன்னும் வந்து உங்களுக்கு டவுன் ஷிஃப்ட் பண்ணி காட்டினேன். ஒரு 1 minute ஒரு 5 minutes அந்த மாதிரி போகிறேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக இந்த இடத்துல ஒரு டவுன் ஷிஃப்ட் ஆகிருக்கும். ரீசன் என்னென்னா ஒரு 1 hourலேயும் இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? இதோ இந்த இடம் இப்போ 1 hour to 5 minutesன்னு எடுத்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். சரிங்களா? 1 hour to 5 minutesல நம்ம எங்கே சொன்னோமோ அங்கேயே உங்களுக்கு ஆர்டர் பிளாக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரி பாயிண்ட்டு. மார்க்கெட் கீழே போய்ட்டு ஒரு கிளான்ஸ் வந்து மேலே எடுத்துகிட்டு சல்லுன்னு கீழே ஆக்கிட்டான். ஆர்ஆரும் பார்த்தீங்கன்னா நல்லா டீசெண்டாக இருக்கும். 50% இந்த இடத்துக்கு வரப்போ பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் அந்த ரேஞ்செல்லாம் பண்ணிடுங்க. ஒரு 100% வந்து சும்மா விட்டு பாருங்கள். அதுக்கு மேலே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சதுன்னா எடுங்க, கிளியராக தெரியலனா அது போதுமானதான். சரிங்களா? ஸ்கேல்பிங்க்கு நீங்கள் கேட்டிங்க. இது ஆக்சுவலாக வந்து அக்யூரசி ரேட்டு, இதோட அக்யூரசி ரேட்டு ஒரு 80 to 90%. ஸோ வந்து அக்யூரசி அப்படின்றத வச்சு கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப ஈவன் எஸ்எம்சியை கம்பைன் பண்ணி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இதில் வின்னிங் ரேட் இருக்கோ. அதையும் நான் வந்து ஓப்பனாக சொல்லிடுறேன். நிறைய வந்து மார்க்கெட்டில் வந்து இதே ஸ்ட்ராட்டஜியை வந்து காப்பி கேட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இதே ஸ்ட்ராட்டஜியை வந்து வேறு மாதிரி சொல்லித்தரவங்க இருக்காங்க. பட் நான் பார்த்த வரைக்கும் நம்ம மற்றவங்களை ஃபேக்குன்னு சொல்கிறத தாண்டி நான் பார்த்த வரைக்கும் எஸ்எம்சியோட கம்பைன் பண்ணுறது உங்களுக்கு 80 to 90%க்கு மேலே கூட உங்களுக்கு வந்து வாய்ப்பு வரும். சரிங்களா? ஏன்னா நம்ம டெஸ்டிங்கில் போடுறதுலையே
எனக்கு தெரிஞ்சு அவ்வளோவெல்லாம் எஸ்எல் வந்ததில்லை. ஒரே 1, 2 எஸ்எல்ஸ் தான் உள்ளுக்குள்ளேயே இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் எரர். மற்றது எல்லாமே வந்து டார்கெட் ஹிட்டு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜியோட வெயிட்டேஜ் கொஞ்சம் நல்லா இருக்குது, அவ்வளோதான். சரிங்களா? ஆனால் எஸ்எம்சியோட கம்பைன் பண்ணணும். வித்தவுட் எஸ்எம்சி இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா வெறுமனமே யூஸ் பண்ணுறீங்கன்னா நிறைய எஸ்எல் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ வந்து எஸ்எம்சியோட கம்பைன் பண்ணி இதை வந்து பண்ணீங்க அப்படின்னா ஈஸி. சரிங்களா? ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து நிறைய விஷயம் பார்த்துட்டுன்னு நினைக்கிறேன். வீடியோவும் ரொம்ப லாங்காக போயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நம்ம சொல்ல வேண்டிய வச்சு நான் நம்பிக்கிற கோர்ஸ் அவைலபிள் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றாங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.